என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைரவி அடுத்து என்ன இருக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவை பார்க்கலாம் வாங்க. வெளியே வந்ததுமே இசைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா அவ்வளோதான் காயத்ரி செலியனை கல்யாணம் பண்ணிட்டு அவ சந்தோஷமா வாழ போகிறாள்ல, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்றாங்க. டே இசைக்கு ஏன்டா சும்மா எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்கான்றாங்க. அக்கா பயப்படாத, வேறு என்னக்கா பண்ண சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏங்கா இந்த மாதிரி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற காயத்ரின்றாங்க. டே எல்லாம் புரிஞ்சுப்பா, சும்மா தேவையில்லாமலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுடான்றாங்க. அக்கா நான் இருக்க உங்கள் 2 பேரும் சேர்த்துறேன்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைக்கா, கண்டிப்பா இனி 2 பேரும் நாங்க ஒண்ணு சேரவே முடியாதுக்கான்றாங்க. இனி நானும் காயத்ரியும் பிரிய வேண்டியதுதான் காண்றாங்க. டே அக்கா இருக்கல பாத்துக்கலான்றாங்க. அப்புறமா செலினுடைய அம்மா அப்பாவால வர வச்சு அன்னபூரணி பேசுறாங்க. இது மாதிரி நடந்துருச்சு மேரேஜ், எனக்கு பிடிக்காததா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, இனி வந்து என் பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமான்றாங்க. என்ன அன்னபூரணி அம்மா எப்படி கேக்குறீங்க, எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்றாங்க. ஆனா ஒரு சின்ன வருத்தம் தான், அன்னைக்கு மண்டபத்துல இப்படி நடந்துருச்சுன்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. அன்னைக்கு நானே மயக்கத்துல இருந்ததுனால எனக்கும் சில விஷயங்கள் தெரியலன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம் தான் என் பையனுக்குன்றாங்க. ஏன்னா இப்படி ஒரு பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்காது, குணமுள்ள பொண்ணு, அவ்வளவு நல்ல பொண்ணு. ஆனா இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனி எங்க வீட்டுக்கு அவ மருமகளா வந்துட்டாலும் உங்க பொண்ணு மகாராணி மாதிரி இருப்பா, நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும் நாங்க கேட்க மாட்டோம்ன்றாங்க. இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை நாங்க செய்வோம், ஐயரை கூப்பிட்டு நல்ல நாள் என்னைக்கோ அதை நம்ம குறிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காயத்ரி செலியனை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு பைரவி இருந்துட்டு, காயத்ரி நீ கஷ்டப்பட்டதெல்லாம் எல்லாமே இனி நீ சந்தோஷமா இருக்க போறேன்றாங்க. கஷ்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைச்சுக்கலாம் நம்ம அப்படின்ட்டு பைரவி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, நீங்க எல்லாரும் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன்றாங்க. நான் எப்பயோ வந்து தவறான முடிவு எடுத்திருப்பானே, எல்லாமே நீங்க என்கிட்ட பேசி பேசி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி என்னை இந்த அளவுக்கு மாத்தினது நீங்க மட்டும்தான். உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்றாங்க. நான் ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ண போறேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.